சுதீஷ் சங்கர் டைரக்ஷனில் ஃபஹத் ஃபாசில் வடிவேலு சேர்ந்து நடித்து யுவன் சங்கர் ராஜா மியூசிக் போட்டிருக்கிற படம் தான் மாரீசன். இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாரீசன் படத்தோட கதை என்னன்னா, இந்த படத்தில் ஃபஹத் ஃபாசில் திருடனா வராரு. நம்ம வடிவேலு ஒரு இன்னசென்ட்டான கேரக்டர். ஃபஹத் ஃபாசில் ஒரு இடத்துக்கு திருட போகும்போது அந்த இடத்துல நம்ம வடிவேலை சங்கிலியால் கட்டப்பட்டு வச்சிருக்காங்க. நம்ம வடிவேல் ஃபஹத் ஃபாசிலை பார்த்து, நீ என்னை காப்பாத்துனா உனக்கு நான் நிறைய காசு தருவேன்னு சொல்கிறாரு. வடிவேல் கிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்கிறதுனால நம்ம ஃபஹத் ஃபாசிலும் ஒரு பிளான் பண்றாரு. இவர்கிட்ட ஏக பணம் இருக்கே, அந்த பணத்தை எல்லாம் நம்ம அடிச்சிடலான்னு பிளான் பண்ணி டிராவல் ஆகுற படம் தான் இந்த மாரீசன். ஃபைனலாகவே நம்ம ஃபஹத் ஃபாசில் அவர்கிட்ட பணம் அடிச்சாரா இல்லையா, நம்ம வடிவேலுக்கு என்னதான் ஆச்சு, அவர் ஏன் ஞாபக மறதியாக இருக்காரு, இதற்கான ஆன்சர் தான் இந்த மாரீசன். மாரீசன் படத்தோட ஆரம்பம் ரொம்ப ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் செகண்ட் ஹாஃப் கிட்டத்தட்ட இன்டர்வல் வரும்போதே படம் பீக்குக்கு போயிடும். இன்டர்வலுக்கு அப்புறம் செம என்கேஜிங்காக கொண்டு போயிருக்காங்க இந்த மாரீசன் படத்தில். நம்ம நினச்சது ஒரு, இந்த படத்தில் நடக்கிறது ஒன்று. இந்த படத்தோட ஷோ ஸ்டீலரே வடிவேலு தான். ஃபஹத் ஃபாசில் தான் ஷோ ஸ்டீலர் மாதிரி காமிப்பாங்க, வடிவேலுவை சைலண்டாக காமிப்பாங்க. ஆனால் திடீர்னு மாற்றம் வரும். வடிவேலு வேற லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி படத்தில் நம்ம ஸ்க்ரீன் பிளேல மிரட்டியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் தான் செம என்கேஜிங். நம்ம யுவன் சங்கர் ராஜா ரொம்ப நாள் கழிச்சு கோட் படத்துக்கு அப்புறம் இந்த மாரீசன் படத்தில் நல்ல பிஜிஎம் போட்டிருக்காரு. ஆனால் சாங்ஸ் வழக்கம் போல் ஆவரேஜ் தான். இந்த படம் செகண்ட் ஹாஃப் செம என்கேஜிங்காக போனதுனால ஒரு நல்ல படமாகவே வந்திருக்கு இந்த மாரீசன். இந்த மாரீசன் படத்துக்கு நாங்கள் தர ரேட்டிங் 5க்கு 3.5 கொடுக்கலாம். அதுக்கு ஏற்ற படம் தான் மாரீசன். இந்த படம் தியேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது.